திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லை என்று சொல்ல முடியாது. நேற்றைய தினம் அவர் அவருடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் கருத்தை வாய்மொழியாகவும் கேட்டிருக்கிறார், தனி அறையிலே எழுதியும் கேட்டு வாங்கியிருக்கிறார். நான் கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் 75% நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக எடப்பாடியை வீழ்த்த முடியும். ஆகவே அது குறித்தும் பரிசீலிக்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எதிரி, எடப்பாடி பழனிசாமி துரோகி என்கிற வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த 2 வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களோடு மிக நெருங்கி பழகியவன், மறைந்த முதலமைச்சரோடு செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையிலே திரு ஓபிஎஸ் அவர்களும் அவரோடு எனக்கு கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக தொடர்பு உண்டு என்ற முறையிலே நான் அவருக்கு சொல்லுவது, செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2-3 முறை முதலமைச்சராக, தற்காலிக முதலமைச்சராக நியமனம் பெற்ற அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டு சேருவாரானால் அது சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படும். ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய, தீய சக்தி என்று குறிப்பிட்டு எதிர்க்கக்கூடிய விஜயுடன் சேர்ந்தால் அது சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படாது. அது ஒரு மாற்று சக்தியின் பின்னால் பலப்படுத்துவதற்காக போய் சேர்ந்ததாகத்தான் பார்க்கப்படும்.